எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சு தான் பேபி. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டட் பேபிங்கிறனால ஸோ ஹாப்பி. பெயின் இருந்தாலுமே ஹாப்பி தான். இன்னமுமே வந்து பேபி இல்லைன்னா வந்துட்டு நம்ம பின்னாடி ஏதாவது சொல்கிறது அதெல்லாம் இன்னும் பண்ணுறாங்களா? நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக அது அது எல்லா ஜென்ரேஷன்லேயும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். பண்ணதுக்கப்புறம் தான் அதான் இங்கே ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க. நிறைய இருக்குது அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணீங்களான்னு கேட்டால் சுச்சுவேஷன்ஸ் தான். ஃபேமிலிக்குள்ளேயே அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் அவங்களோட மனசுக்குள்ளே தோணும் தானே இருக்கா. யார் என்ன பேசினாலும் த ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணால் நமக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. சொல்லணும். இப்போ அந்த பேபி விஷயம் கேட்டிங்க இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து தயவு செஞ்சு யாருமே போய் அவங்கக்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அது அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற பர்சனல் விஷயம்தான். இப்போ பேபிங்கிறது அந்த பர்சனல் விஷயனால தான் பேபி இல்லையா. ஸோ அது நான் இன்னொருத்தங்க தேர்ட் பர்சன் போயிட்டு அதை கேட்டு இல்லையா அது தேவையில்லை. அது நடக்கிற சமயத்தில் அது ஆட்டோமேட்டிக்கலி நடக்கும். அவங்களுக்கு எப்போ வரணுன்னு இருக்கோ அந்த சமயத்தில் அது நடந்துடும். ஸோ போய் கேட்கணுன்னால அவசியம் கிடையாது. அது யாரும் அதுக்கு வேண்டி வரி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நடக்கணுங்கிற சமயத்தில் அது ஆக்சுவலி நடக்கும். ஸோ அது அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூண்ணா.